நிகரற்ற அன்போடியோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலக சர்தார் நபினார் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அடிப்பித்தகாது பின்பற்றி உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபியீங்கள் தபா தாபியீங்கள் இமாம்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமாறுகள் நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாகுக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மீலாது தொடர் பயான் 8வது நாளாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாண்டி நகர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், இமாம், முஅஸ்ஸின், மதரசா மாணவர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பான சலவாத்தை நான் ஆரம்பமாக கூறிக்கொண்டு என்னுடைய பயானை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நம்ம தினசரியாக அவர்களுடைய நேசத்தை வைத்தவர்களாக அவர்கள் மீது சலவாத்துகளையும் புகழ்மாலைகளையும் வைத்துகளையும் தான தர்மங்களையும் இன்னுவேற சேவைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான ஒரு சிறப்பான ஒரு பாக்கியமான ஒரு மஜ்லிஸை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியமான இந்த மஜ்லிஸை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நாளை மறுமை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல இடங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பற்றி, நபியின் நேசம் நமது தோற்றம் என்ற தலைப்பிலே நான் பயான் பேசுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய நேசத்தை பற்றி பல வசனங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார். அதில் ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகின்றேன். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம். உயிரை விட நபியினுடைய நேசத்தை நாம நேசிக்க வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் நபியை நீங்கள் சொல்லுகிறீர்களாக, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்க. அல்லாஹ் உங்களை நேசித்து உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவன் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி பல வசனங்கள். அது மாதிரி லக்கத் ஜாஅக ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி. நபி நம்ம மீது அளவற்ற கிருபை கொண்டு அவங்க நம்ம கவலைப்பட்டா நபி அவங்க கவலைப்படுவாங்க. நம்ம அதிக இபாதத் செய்வதன் பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பேராசூடிகளாக இருப்பாங்க. இப்படின்னு பல வசனங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஹதீஸுகளை, குர்ஆன் ஆயத்துகளை சொல்லிகிட்டே போகலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால சஹாபா பெருமக்கூடிய அவங்களுடைய உயிருக்கும் மேலாக நபி அவங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்திய சம்பவங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குட்டு உயிருமாக குறை உயரமாக கடந்த சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குட்டு உயிரமாக குறையுயரமாக யுத்தங்களை முடித்துவிட்டு சஹாபா பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் என்ன கடைசியாக ஆசைப்படுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் குற்றுயிரோடு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் நபியினுடைய முகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் நேசம் வைக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பக்கம் எங்களை அழைத்து செல்லுங்கள். அங்கே அவங்கள பார்த்தே நாங்கள் எல்லா இடத்துக்கு செல்ல விரும்புகிறோம். நாங்கள் பார்த்தே நபி அவங்களுடைய முகத்தை பார்த்தே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு உயிரை பிரிவதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய
நேசம் அவங்களுடைய தோஷமாக இருக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவ்வளோ நேசமான முறையிலே அவங்க சோகத்தை விட்டாங்க. நபி அவங்களுடைய இறுதிக்கட்ட குட்டுயிருமாக குறையுயிருமாக இருக்கின்றார்கள். அந்த பட்சத்திலே அவங்க எதையுமே விரும்பலை. கடைசி ஆசை நம்ம கேட்போம், கடைசி ஆசை பல ஆசைகள் வைத்திருப்போம். ஆனால் அவங்க அதெல்லாம் விரும்பலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஜிஹி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை வஜிஹை நாங்கள் பார்த்துக்கிட்டே நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல ஷஹீதாகணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இரவில் போகின்ற பொழுது அவங்கள பார்த்துக்கிட்டு போவாங்க. காலை எழுந்த உடனே அவங்க நேராக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கறதுக்கு அவங்க நேரடியாக வந்து விடுவாங்க. அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் அந்த நாள் பொழுதே ஓடும். அங்கே நபி அவங்கள பார்க்கல, அவங்களுடைய நேசத்தை கிடைக்கல, பிரியத்தை பார்க்க முடியல அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அதை விட கை சேதம்னால அவங்க எதுவுமே இல்லை. அப்படி அவங்க துடிப்பாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்ப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு, அவங்களுடைய நேசமே அவங்க சோகமாக வைத்து விடுவதற்கு அவங்க துடிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலை நேரம் வேலைக்கு செல்கின்றார்கள். பேரிச்சம்பழத்து மேலத்தில் ஏறி விட்டு அவங்க பேரிச்சம்பழம் கொலையெல்லாம் பேரிச்சம்பழத்தை அப்படியே பெருத்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தி வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவங்க மறைந்து விட்டார்கள் என்று செய்தி கிடைக்கிறது. அங்கேயே அவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அதுஹப் பஸரி, யா அல்லாஹ் அழகான பார்வையை இந்த உலகத்திலே நியாயத்தோடு பார்த்து விட்டு வாழ்ந்தோம் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட என் பஸரை என்ன செய்யணும் யா அல்லாஹ், அதுஹப் பஸரி, என்னுடைய இந்த பார்வை எனக்கு இனி பார்வையே வேணாம், எடுத்து விடு அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மறைந்து விட்டார்கள். எனவே என்னுடைய பார்வை நீ அப்படியே எடுத்து விடு யா அல்லாஹ் என்று துவா செய்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே வேகமாக அப்படியே செல்லில் இறங்கி வராங்க. பார்வை போய்விடுகிறது. சஹாபா பெருமக்கூடிய அந்த நேசம், நபியின் வைத்த அந்த நேசம் அவங்களுக்கு அதுதான் மோசமான வாழ்க்கையாக இருக்குது. ஒரு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தா நம்ம மௌலூத் ஓதலாம். அவங்க என்ன இறைவனா இல்லை, அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரு மனுஷன் தான் இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷான் விட்டால் அவங்க மேலே தோழ்ந்து சிறவார்களை அவ்வளோ சிறப்பில் வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொறுப்பு நம்ம அடைய முடியும் என்று சொன்னதற்கு இப்போ உள்ள மக்கள் யோசிக்கின்றார்கள். அது என்ன, சாதாரணமான ஒரு மனிதன் நம்ம புகழ்றதா, அது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாகிடுமே, நேசிப்பது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாகிடுமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை இருந்து ஒரு சொல்கிறோம். சஹாபா பெருமக்களுடைய நேசம், பிரியம் எந்த அளவுக்கு அவங்க வைத்திருக்கிறார் பாருங்கள். அவங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியை அப்படியே இறக்கி வந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து விடுவார்கள். வலதுபுறத்தில் இந்த சஹாபாக்கள்லாம் அப்படியே கூடிடுவாங்க, முடிய ரோமத்தை அப்படியே கொடுத்து விடுவார்கள். வலதுபுறத்தில் எடுத்த ரோமங்களை எல்லாம் வலதுபுறமாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கொடுத்து விடுவாங்க. அப்படியே அந்த முடியெல்லாம் வைத்து வரக்கத்துக்காக வைத்து அவங்க என்ன செய்வாங்க, பரக்கத்து தேடுறதுக்காக வைத்துக் கொள்வார்கள். இப்போதும் கோழிக்கோட்டில் அந்த மருக்கத்தில் வைத்திருக்கின்றார்கள். பல இடங்களில் வைத்து பரக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய அந்த முஹப்பத்து, அந்த பிரியம், நேசம், நபியின் மீது உள்ள நேசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவு செய்கின்றார்களா, அந்த தண்ணீரை பிடித்து அப்படியே சஹாபா பெருமக்கள் அப்படியே முகத்தோட முகமாக கழுவி கொள்வார்கள், மேனியிலே தடவி கொள்வார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் நாயகத்துடைய ஹுப்பு, ஆஷிகே ரசூலுடைய ஹுப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரியம், சஹாபா பெருமக்கள் அந்த தண்ணீரோட கீழே விழுகாம சிந்தக்கூடிய தண்ணீரை அப்படியே எடுத்து மேலே பழி கொள்வாங்க. வந்தவங்களுக்கு தண்ணீரை கிடைக்க பெறாத அந்த சஹாபா பெருமக்கள் கிடைத்த சகோடைய கைகளை வைத்து அப்படியே எடுத்து முகத்தை தடவி கொள்வாங்க. தடவி கொண்டு அந்த முகப்பத்தை வெளிப்படுத்திக் கொள்வாங்க. இப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேலே வரக்கூடிய அந்த தண்ணீர், அவங்களுடைய அந்த ரோமங்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தான அந்த வாழ்க்கை
வாழ்க்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுப்பாக நேசிக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் ஏராளமான அனைத்து சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் குழந்தைகளோடு கூட சிறியவர்கள் குழந்தைகள் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பார்த்து தாய்மார்கள் வளர்த்துவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் நம்ம இந்த பள்ளியில் கூட பெண்களுக்காக வேண்டி தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பயான மஜ்லிஸ் கேட்பதற்காக. ஆனால் மஸ்ஜித் நபவியில் 5 நேர தொழுகைக்கும் பெண்கள் வருவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் குழந்தைகளையும் தூக்கி அப்படி கொண்டு வருவாங்க. குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து தொட்டியிலே குழந்தைகளை வைத்து அங்கேயே அவங்க என்ன செய்வாங்க, தொழுது விட்டு அந்த குழந்தைகளை தொட்டியில போட்டு கொள்வாங்க. அப்ப கேட்பாங்க, தொழுது வந்தா பத்தாதான், நீங்கள் குழந்தைகளையும் அப்படியே அழைத்து வரீங்க, அங்கேயே தொட்டியை போட்டு தொங்க விட்டுருக்கிறீங்க, வீடு இல்லையா, வீட்டில் தொட்டி போட்டு தூங்க வைக்கிறாமே, குழந்தைகள் அழுகுவாங்க, தொழுகைக்கு சிரமமா இருக்கும். அப்படியே சஹாபா பெருமக்கள் பேசக்கூடிய நேரத்தில் பெண்கள் சொல்லுவாங்களாம், என்னுடைய குழந்தை வளருகின்ற பொழுது நாங்கள் வைத்த பிரியத்தை போட்டு என்னுடைய குழந்தைகளும் கேட்டு அவங்க அந்த பிரியத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதை, அவங்க சூரத்துகளை ஓதுவதை குழந்தைகளும் அதை கேட்டு மனப்பாடம் செய்து அவங்களும் அந்த குப்பை சிறியிலேயே கொண்டு வர வேண்டும். சிறிய குழந்தையிலேயே அவங்க அந்த குர்ஆன் ஆயத்திலே கேட்டு உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்று பெண்கள் தொட்டியிலே போட்டுவிட்டு குழந்தைகளை அவங்க அந்த தொழிலுக்காக வேண்டி ஓதலை கேட்பதற்காக வேண்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு ஹதீஸை எழுதுகின்றார்கள். அப்போ அவங்க சொன்னதே மாதிரி குழந்தைகள் அழுகும். சில குழந்தைகள் அழுகக்கூடிய குழந்தைகள் இருக்கும். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, குழந்தைகள் அழுகுத சீக்கிரமாக ஆயத்துக்களை திணிச்சினா ஒரு சூறா ஓதி தொழுகை முடித்துக் கொள்வாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்பாங்க, சீக்கிரமாக தொழுகை முடித்து விட்டீர்களே, ஏன் என்ன சீக்கிரமாக தொழுகை முடித்து விட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த குழந்தை அழுகுது, அந்த குழந்தை குழந்தைகள் அழுகிறது தான், குழந்தைகள் அவங்களுடைய வேலையை அழுகிற வேலை தான், இருந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மாருடைய உள்ளம் கவலை கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் தொழுகை முடித்தேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்ததாக ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மஸ்ஜித் நபவியிலே குழந்தைகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சிறிய பையனாக இருக்கிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலுகள் வரும். அப்போ பால் வந்தால் நபி அவங்க வலது புறமாக கொடுத்ததான் சுன்னத்தான பழக்கம். அப்போ வலது புறத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறாங்க. இடது புறத்திலே பெரும்பெரும் சஹாபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, பெரும் சஹாபா பெருமக்கள்லாம் இடது புறமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்பாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, வலது புறமாக தான் கொடுக்கணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த பாலை நீங்கள் அருந்தக்கூடிய அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். ஆனால் இடது புறத்திலே பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா, ஆனால் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிய பயனிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் அனுமதி கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பல நாட்களாக ஆவலாக துடித்துக் கொண்டிருக்கிற நாயமே, உங்களிடத்தில் முதலாக நான் பருக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாள் தவம் இருந்து நான் வரதபுரமாக உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க எப்படி வரதபுரத்தை நீங்க கொடுக்கலாம், எனக்கு தான் தர வேண்டும். சிறிய குழந்தையுடைய பிரியம் உப்பு பாருங்க. சிறிய வயசில் இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெரியவங்களுக்கு கொடுக்கலாமல்லான்னு கேட்டதற்கு அவங்களுடைய பிரியம், எனக்கு கொடுங்க நாயகமே, உங்களுடைய சுகபத்தை நான் பெற வேண்டும், அவ்வளவு நேசத்துக்குரியவனாக இருக்கிறேன், பல நாட்களாக நான் நினைத்துக் கொண்டு உங்களிடத்தில் பால் அருந்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நான் முதலாவது இடம் பிடித்து வரவரமாக காத்துக் கொண்டு இருக்கிறேன் நாயகமே, எனக்கு கொடுக்கிறேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு பாலை வாங்கி முதலாவதாக அறிந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானத்தை பெற்று இறுதி பல காலங்களுக்கு பிறகு பெரிய குர்ஆனுடைய தஃப்சீரை விளக்கம் எழுதக்கூடிய பெரிய மாஹிராக குர்ஆனுடைய தஃப்சீருக்கு விளக்கம் எழுதக்கூடிய சஹாபியாக இருந்தார் என்று நாம் எல்லாம் அறிவோம். அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்ன குழந்தைகள் பிரியம் வைத்த இன்னொரு சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, அவங்க சிறிய பையன்,
அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய தந்தை ஹாரிஸ் அவங்க வர்றாங்க, ஊருக்கு வந்து வா போகலாம், ஊருக்கு போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே எத்தனை வருஷமா இருந்தீங்கல்ல, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம், அம்மா கூப்பிட்றாங்க, கூப்பிட வந்திருக்கிறேன், வா போகலாம் என்று அவங்க ஹாரிஸ் செய்தோடத்தை கேட்ட பொழுது ஹாரிஸ் அவங்க சொல்லுவாங்க, நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வரமாட்டேன், நபி அவர்களே கேளுங்க. சொல்லும்போது செய்து அவங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய தாய் கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க, பல நாட்கள் இங்கேயே வந்து கொண்டிருக்காங்க, உங்களுடைய பிரியத்தை உங்கள் ஹுப்பே போதும், உங்கள் ஹுப்பே உங்கள் பிரியமே நேசமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய மகன் இருந்து கொண்டிருக்கிறார், அனுப்பிவிடுங்களே ஊருக்கு என்று கேட்ட பொழுது நீங்கள் அவங்க இடத்துல கேளுங்க, பையனிடத்துல கேளுங்க, பையன் வந்து அழைத்துட்டு போங்க, நான் அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிறிய பையனா அந்த குப்பாக அந்த பிரிய சொன்னே அவங்க அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று அடம்பிடிக்கின்ற பொழுது அவங்களுடைய தந்தை ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்த்துவிட்டு, நாயகமே, எங்களோட நாங்கள் வளர்த்ததை விட நீங்கள் அதிகமான குப்பாக நேசத்துக்குரியவனாக என்னுடைய மகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இங்கேயே பொறுப்பாக அங்கேயே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவங்க சென்று விடுவாங்க. அந்த அளவுக்கு சிறிய குழந்தைகளுடைய முகப்பத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முகப்பத்து வைத்திருக்கக்கூடிய அந்த முகப்பத்தை நம்மளால் பிரமிக்க முடியவில்லை. குஸ்ஸப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சிறிய குழந்தை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாக குஸ்ஸப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி கட்டத்திலே அவங்களுடைய கபரிலே அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கெல்லாம் இறங்கி மையத்தை இறக்கி வைப்பாங்க. அதில் இடையாடி சின்ன பையன் குஸ்ஸப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக ஆர்வத்திலே ஹுப்பிலே நபி அவங்களுடைய கடைசி கட்டத்தை நான் பங்கெடுக்க வேண்டும், நான் இருந்து கொள்ள வேண்டும் என்று கடைசி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறிய பையன் உள்ள கபருக்குள்ளே இறங்கி, நம்மெல்லாம் பயப்படுவோம், ஒரு மையத்தை அடக்கணும்னா மோத பார்ப்போம், நீங்கள் இறங்குறீங்களா, நான் இறக்கலாம், நீங்கள் அப்படின்னு மோத பார்ப்போம். ஆனால் அந்த சின்ன பையன் உடனடியாக இறங்கி விட்டு எல்லாரும் அடக்கம் செய்து எல்லாரும் ரெடி பண்ணி மேலே ஏறுகின்றார். இந்த சின்ன பையன் அப்படியே உட்கார்ந்து அப்படியே பறி இருக்கார். எல்லோரும் வாங்க அழைக்கின்றார்கள். அழைத்த போதும் கொஞ்ச நேரம் பொறுமையாக மேலே வர்றாங்க. மேலே வந்து என்ன இவ்வளவு நேரம் பொறுமையாக வருவீங்க சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது எனது பிரியத்துக்குரிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் கடைசி வரையும் இருந்தேன். நாயத்தோடு கடைசி வரை நான் தான் கடைசியாக உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது கடைசி நேரமாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் வேண்டுமென்றேதான் நேரம் கடைசி விட்டு நான் மேலே வருகிறேன் என்று சொல்லுவாங்க சின்ன பையன். இப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பான அவங்களுடைய நேசத்துக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி நம்ம உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்பவருடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதை போன்று சஹாபா பெருமக்கள் சிறிய வயதிலேயே அவங்களுடைய அந்த ஹுப்பு நேசம் எந்த அளவுக்கு சிறிய குழந்தைகள் நேசம் வைத்தார்கள் என்பதை நாம் எல்லாம் பல ஹதீசுகள் இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் குறைவாக இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுக்கு போவோம். அது மாதிரி வாலிபவர்களுடைய நேசம் பிரியம் எப்படி வைத்திருந்தார்கள், சிறியவர்கள் வைத்திருந்தார்கள், நேசம் பிரியமாக இருக்கின்றார்கள், வாலிபவர்கள் அவங்க எப்படி இருந்தார்கள் என்பதை நம்ம எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் மிகவும் கை சேர்த்துகளாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாலிபர்களோட நிலைமை, சஹாபா பெருமக்கள் அவங்க வாலிப நேரத்தில் எப்படி அவங்க வந்து வாழ்ந்தாங்க என்பதை பார்த்து சிந்தி கடமைப்பட்டிருக்கிறோம். ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இளைஞராக இருந்தால் முக்கியமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்குரியவராக இருந்தால் அவங்களை ஹிதுமத் செய்வாங்க. அது போக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை சரிவர செய்து முடிப்பாங்க. இதை ரெண்டும் முடிந்தால் நேராக பள்ளிக்கு வந்து இபாத் செய்வாங்க. ரபியா என்ற நபி தோழர் அவங்க இளைஞராக இருந்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகுதித்த நேரங்களில் இரவில் அவங்க தண்ணி எடுத்து கொடுப்பது, அவங்களுக்கு இன்னும் வர தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வேலைகளை பணிவிடை செய்து தான் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு திருமணம் முடிக்கப்படுகிறது. பல நாட்களாக சேவை செய்கின்றார்கள்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு திருமணம் பேசிட்டாங்க, திருமணம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, நீ இரவில் நீங்கள் அங்கேயே தங்கி மனைவியுடைய குடும்பத்தை அக்கெல்லாம் செய்து விட்டு நீங்கள் பொறுமையாக வாங்க ரபியா அவங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த இளைஞர் குடும்பத்திலே கல்யாணம் மேரேஜெல்லாம் ஆகி இரவு நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து விடுகிறார். 3 மணி 2 மணிக்கு எழுந்து அப்படியே யோசிக்கிறார். எனது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் எழுதக்கூடிய நேரமாக இருக்கிறது, யா அல்லாஹ் அவங்க தண்ணி இல்லாமல் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு யார் எதிர்ப்பு இருக்கிறா, நான் தான் போனோம் என்று சொல்லிவிட்டு வேகமாக குளித்து விட்டு வேகமாக ஓடோடி விடுகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூமுக்கு பக்கத்தில் அப்படியே அமர்ந்து விடுகிறார் ரபியா. திருமணமாகி அவங்க உடனடியாக வேகமாக சென்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருவாசிலே வாசிலே அமர்ந்து விடுகிறார். நாயகம் அவர்கள் தஹஜ்ஜத் வேளையிலே மெதுவாக திறக்க வந்த பொழுது ரபியா உட்கார்ந்திருக்கிறார். ஆனாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரபியா என்ன வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போல ரபியா, நான் வீட்டுக்கு வீட்டில் இருந்து விட வர வேணாம்னு சொன்னேனே என்று கேட்ட பொழுது ரபியா சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு தூக்கம் வரவில்லை, யாரை சொல்லலாம், உங்களை பார்க்காம உங்களுடைய முகத்தில் உங்களுடைய பிரியம் உங்களுடைய நேசம் எனக்கு சோசமாகவே இருக்குது, யார் ரசூலல்லாஹ், நாளை ஓடி வந்து விட்டு யார் ரசூலல்லாஹ், அஸ்அலுக ரபியா, நீ என்ன வேண்டாலும் கேளு ரபியா, என்ன வேண்டாலும் கேளு ரபியா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் வேளையில துவா செய்வதற்காக வேண்டி அந்த வாலிபிடத்தில் ரபியிடத்திலே துவா செய்வதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 உயர் நமது உயிருக்கு மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தோடு கேட்கின்றார், ரபியா என்ன வேணும் கேள். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன வேணும் கேள்வி, நம்ம திருமணமாக இருக்கும் வாலிபராக இருக்கிறோம், யாரை சொல்லலாம், நல்ல குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு துவா செய்ய யாரை சொல்லலாம், எனக்கு வியாபாரம் நல்ல வருத்தத்தவருக்கு துவா செய்ய யாரை சொல்லலாம், கடன் இல்லாத வாழ்க்கைக்கு துவா செய்ய யாரை சொல்லலாம், அப்படி சொல்லுவோம். ஆனால் அதையெல்லாம் சொல்லவில்லை. ரபியா சொன்னாங்க, யாரை சொல்லலாம், முராஃபகத்துல் ஜன்னah யாரை சொல்லலாம். இப்படி இருக்கின்ற மாதிரியே சொர்க்கத்திலே உங்களுடன் நான் இருக்க வேண்டும் யாரை சொல்லலாம். இப்படி இருக்கிறேன் நான் உங்களுடைய முகப்பத்திலே சுகப்பத்திலே உங்களுடைய பார்வையிலே இருந்து உங்களுக்கு நியாயமே, இதே போன்றே நாளை சூனத்திலே உங்களுடன் நான் இருக்க வேண்டும் நியாயமே. முராஃபகத்துல் ஜன்னah யாரை சொல்லலாம், சொர்க்கத்திலே உங்களுடன் நான் இருக்க வேண்டும் நாயகமே, அதுதான் எனக்கு துவா செய்ய யாரை சொல்லலாம். பாருங்க, இளைஞருடைய குப்பை பாருங்க, ஆஷிக்கு ரசூலை பாருங்க, முகப்பத்தை பாருங்க. அவங்க உலகத்தில் நடக்கக்கூடிய ஸ்டாருக்கு பின்னாடி போன நேசிக்கலை, அவங்க மது விரும்பலை, அவங்க என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது அது மட்டும் புரியாமக்கம் போல, பெற்றோருடைய பேச்சை கேட்காம போல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமில்லாமல் அங்கே போல, அவங்க என்ன அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்கும் பிரியத்துக்கும் அழகான முறையிலே அவங்களுடைய அந்த வாழ்க்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான வழியிலே, நேசத்துக்குரிய வழியிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே ரபியா துவா பெற்றாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம். நம்முடைய வாலிபருடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகள் வாலிபர்கள் எல்லாம் அல்லாஹ் சாலிஹான மக்களாக ஆக்க வேண்டும். பர்ஸத் என்ற சஹாபி அவங்க யுத்தத்துக்கு பதில் யுத்தத்து நேரம் காலகட்டத்திலே அவங்க அதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அப்போ அந்த பதில் யுத்தத்திலே கைதிகள்லாம் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். மதீனாவுக்கு சஹாபியெல்லாம் போய்விட்டார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தோழர்களை காப்பாற்றுவதான வருஷத்து சஹாபி என்ற ஒவ்வொருத்தரையாக மக்காவிலிருந்து அந்த குப்பார்களுக்கு மத்தியில் இருந்து ஒவ்வொருத்தராக விடுவைத்து மதீனாவுக்கு போய்விடுங்கள் என்று அந்த இளைஞர் பாதுகாத்து எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த தருணத்திலே அவங்க இஸ்லாத்துக்கு முன்னதாக ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் முடிக்க வேண்டும் என்று பேசி வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை அந்த இடத்துல தற்சமையாக சந்திக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் இவர் ஒவ்வொரு சஹாபியாக மதீனாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த தருணத்திலே அந்த பெண்ணு இந்த வருஷத்து சஹாபியை கூப்பிட்டு, வாங்க, இங்கே என்னுடைய வீடு இருக்குது, இங்கே தான் என்னுடைய வீடு இருக்குது, இங்கே இரவு கழித்துக் கொள்ளலாம், வந்து விடுங்கள், இங்கே இருந்து கொள்ளலாம் என்று கூப்பிடுகின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, வருஷத்து என்ற சஹாபி சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த இளைஞர் சொல்லுவார், சஹாபி சொல்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன்.
நீ உன்னை பார்ப்பது எனக்கு ஹராம், நீ பேச வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா செய்தான் நான் பேச முடியும் என்று சொல்லிவிட்டு அவங்க மறுக்கின்றார்கள். இதை சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி அந்த பெண்ணு அந்த மக்காவாசில் குப்பாருக்கு மத்தியிலே அனைவர்களையும் பூக்களிட்டு எல்லோரையும் வர வைத்து விடுகிறார். எல்லோரும் வந்து விடுகின்றார்கள். பர்ஸத் சஹாபி அங்க இடத்திலே தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒளிந்து பாறைக்கு உள்ளே ஒளிந்து விடுகிறார். ஒளிந்து எல்லோரும் அங்கே தேடுகின்றார்கள். பர்ஸத் சஹாபி வந்திருக்கிறார், எல்லாம் அழைத்து அவங்க எல்லாத்தையும் கைதிகள்லாம் அழைத்து விட்டு மதீனாவுக்கு அனுப்புகின்றார். இவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது தேடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்ணை மறைத்து விடுகின்றார். எப்படியோ தப்பித்து விட்டு பர்ஸத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமே போய்விட்டார். போய்விட்டு இந்த செய்தியை சொல்கின்றார். செய்தியை சொன்ன பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க முஸ்லீமானதுக்கு முன்னால அந்த பெண்ணை விரும்பி திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்கள். ஆனால் இப்போது அந்த பெண் உங்களுக்கு பொருத்தமான பெண்ணாக இல்லை, எனவே நீங்க திருமணம் முடிக்க கூடாது. சொன்ன மாத்திரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், பர்ஸத் சஹாபி அப்படியே ஆமோதிக்கின்றார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். அவங்க உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்கு அப்படியே பணிந்து அந்த வாலிபர் எப்படி அழகான முறையிலே அந்த வாலிபருடைய அந்த விஷயத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை இறங்கி எப்படி நல்ல அழகா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாலிபராக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்திய சமுதாய வாலிப மக்கள் என்ன செய்கின்றார்கள், அவங்களுடைய கான்வென்ட்டுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் அவங்க திருமணம் முடித்து வந்து எல்லோரையும் தரப்படுத்தக்கூடிய வெட்கப்படக்கூடிய நிலையிலே இந்த காலகட்டம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் அறிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசம் பிரியம் நபியுடைய நேசத்துக்குரியவளாக அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சாசத்துக்குரியாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளித்தார். இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது மாதிரி பெரியவர்களுடைய பாசத்தையும் நம்ம அறிவோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாசம் நம்ம சொல்ல வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது கையாக உறுதுணையாக இருந்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக எங்கேயாவது போருக்கு செல்கிறார்கள் சொன்னா குதிரையிலேயோ ஒட்டகத்திலே போவான்னு சொன்னா முன்ன பின்ன இடது புறம் அப்படியே சுத்தி பம்பர மாதிரி சுத்தி இருப்பா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன ஒட்டகம் மிளறுகிறதா என்று கேட்பாங்க. இல்லை, உங்களுக்கு யாராவது எதிரிகள் ஏதாவது தீங்கு செய்கின்றார்கள் என்று நான் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன், பாதுகாப்பு பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பாதுகாப்பு செய்யக்கூடியவர்கள், அப்படி நேசிக்கக்கூடியவர்கள் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இப்போதும் அவங்க பக்கத்திலே அடங்கி இருக்கிறாங்க. மறுநாள் போனா அல்ஹம்துலில்லாஹ் ஜியாரத் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் செய்வாங்க. அந்த அளவுக்கு முஹப்பத்தோடு பிரியத்தோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே சௌர் என்ற அந்த குகையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாத்து நல்லா அறிவோம். அந்த குகைக்குள்ளே போகிறாங்க, 3 நாள் தங்குறாங்க. அந்த குகையில் போன உடனே அங்கெல்லாம் பாம்புடைய கொட்டுகள் இருக்கிறது, அதெல்லாம் துணியில் வச்சு அடைக்கிறாங்க. நாயகத்துக்கு எதுவுமே தீண்டக்கூடாது, நாயகனுடைய மேனியிலே எதுவும் தீண்டக்கூடாது, என்ன மேனியிலே தீண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொந்திலே அவருடைய பெருங்காலை வைத்து விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து நபி அவர்களை மடியிலே உறங்க வைத்து பாதுகாத்து கொடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு பெரிய கருநாகம் வருகிறது, கரெக்டாக அவங்களுடைய பெருவிரல் மூடியக்கூடிய அந்த மானத்தில் தான் அந்த கொட்டில் தான் கருநாகம் அப்படி கொத்துகின்றார்கள். அந்த நாகம் கொத்துகிறது. அவங்க கால்களை எடுத்தால் என்ன ஆகும், ஏதாகும். எங்கள் உயிருக்கும் மேலான பாசத்துக்குரிய ஆரோக்கிய நேசர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கின்றார். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து தூங்கிறார்களே, தூக்கத்தை இடைஞ்சல் பண்ணக்கூடாது, தூங்கத்தை மடியிலே படுத்திருக்கிறாங்க. அந்த பாம்பு கொட்ட வலி அப்படியே சகித்து உருக்கி பிடிக்கின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. இதை பார்த்து அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதாரித்தாங்க. அப்படி கண்ணில் தண்ணீர் மலமலையா தண்ணீர் ஒட்டுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே முகத்தை ஒட்டுகிறது. யா அபூபக்கர், என்னானது, ஏதானது என்று பார்த்த பொழுது கால் எடுக்கின்றார்கள். கருநாகம் பார்த்து விட்டு பேசுகிறது அந்த கருநாகம். ஏன் நான் பல நாட்களாக
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வருவாங்க, நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக குடித்து இருக்கக்கூடிய நேரத்திலே நீ ஏன் மறைத்து விட்டாய் என்று கேட்டுவிட்டு பாம்பு உள்ளே செல்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜிப்பா நீரை எடுத்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மேலையிலேயும் கொட்டக்கூடிய அந்த இடத்தை எல்லாம் தடவிட்ட பொழுது அவங்களுடைய வலியெல்லாம் ஜிப்பாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்பா ஆக்கிவிட்டான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாசம் முகப்பத் அவ்வளோ அலாதியானது. அவங்க சொன்ன அவங்களுடைய சம்பவத்தை சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய முகப்பத்தை போல் நாம் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தை வைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் நம்ம அறிவோம். உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உக்காசா அவங்க என்ன செய்கின்றார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களாக தழுவோடு கட்டி தழுவ வேண்டும், என்ன செய்வது? அப்போ அந்த சப்பிலை அணி சரி செய்கின்றார்கள். சரி செய்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நான் யாருக்காவது ஏதாவது சொல்லியிருந்தா மனம் போது ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஏதாவது செஞ்சிருந்தா அல்லாஹ்வுக்கு வேண்டி மன்னிச்சுக்குங்க, அல்லாஹ்வுக்கு வேண்டி பொருத்தப்பட்டுங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, நாயகமே என்ன சாட்டையில அடிச்சிருக்கிறீங்க, சாட்டையில அடித்தீங்க நாயகமே, அந்த சாட்டை வீட்டில் தான் வச்சிருக்கீங்க, நான் பார்த்துருக்கிறேன். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வர வைத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டிலே அந்த சாட்டை இருக்கிறது, அவங்கள்ட்ட கேட்டு எடுத்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக வீட்டுக்கு சென்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன பொழுது அவங்க கண்ணீரால் அழுது அப்படியே அழுகின்றார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்னுடைய தந்தைக்கு அந்த நிலைமை, நான் அந்த அடியை வாங்கிக் கொள்கிறேனே, என் தந்தையை அடிக்கின்றீர்களா, பிரியத்துக்குரிய நேசத்துக்குரிய அந்த தந்தையா நீங்க பழிவாங்க செல்கின்றீர்கள், நான் அடித்து விடுகிறேன். இதை கேட்டுவிட்டு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கண்ணீரில் அழுகின்றார்கள், துடிக்கின்றார்கள். அவங்களும் ஓடோடு வந்து அந்த அடியை நான் வாங்கிக் கொள்கிறேன், யார் ரசூலுல்லாஹ்வுடைய மேனையிலே ஒரு ஊசி கூட படுவதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு தஆலா ஓடி வருகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டை கொடுக்கின்ற பொழுது உக்காசா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாயகமே என்னை நீங்க அடிக்கின்ற பொழுது சட்டை இல்லாமல் அடித்தீர்கள் நாயகமே, எனவே நீங்கள் சட்டையை நீங்கள் கலட்ட வேண்டும் நாயகமே என்று சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் துடிக்கின்றார்கள், கொந்தளிக்கின்றார்கள் கோபத்தினால். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சாந்த நபி, பொறுமையான நபி, அதே போன்று சட்டையை கழட்டி விட்டு முதுகை திருப்பி உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காட்ட பொழுது உடனடியாக உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சாட்டையை வீசிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத்திரை நபித்துவ முத்திரையை பார்த்து வணைத்து குடித்து முத்தமிடுகின்றார். நாயகமே இதுக்காக தான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்ட யார் சொல்லலாம். இப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் பெரியாருடைய நேசம் பிரியம் சொன்னா தீருமா, கேட்டா நம்மளால் நெஞ்சம் வெடித்து போகும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம எல்லாம் அறிவோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதினாக இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நேசம் எல்லாம் நேசம் கொஞ்சமா நேசமா நாட்களில் பேசிட்டே போகலாம். அவங்க இறந்து விட்டது உடனே அவங்களாம் இருக்க முடியல. பிலால் ரலியல்லாஹு தஆலா மதீனா தம்பித்தது. பிலால் அவங்க பைத்தியம் பிடித்து சிரியாவின் பக்கமே ஓடோடி விட்டார்கள். ஓடோடி விட்டு பல நாட்களாக அவங்களால மறந்து இருக்க முடியவில்லை. அது மாதிரி உயிருக்கு மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக அவங்களுடைய கனவிலே தோன்றி, பிலாலே என் நேசத்தை மறந்து விட்டீரா, பிலாலே என்னை மறந்து விட்டீரா, மதீனா பக்கமே நீ வராமல் போய்விட்டீரே, மதீனா பக்கமே நீங்கள் வராமல் போய்விட்டீர்களே, என்ன ஆனது ஏதானது என்று கனவு பார்த்த பொழுது உடனடியா பிலால் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகிறார். மதீனாவின் பக்கம் சிரியாவிலிருந்து நடந்தே வருகிறார். அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆளே மாறி போய்விட்டது. நபி அவருடைய பிரியத்தினால் நேசத்தினால் அவங்களுடைய ஒரே ஒரு ஏக்கத்தினால் அவர்களும் அப்படி எங்க போறது என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் அப்படியே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக மதீனா பக்கம் வருகின்ற பொழுது ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் பார்க்கின்றார்கள். பார்த்து எல்லோரும் அப்படியே மதீனா
நல்ல கலகட்டுகிறதே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதுபோல் நம்மள இருக்கிறோமே. அனைவரும் வாருங்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்திருக்கின்றார்கள், அவங்க வர சொல்லுங்க, அவங்க வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லட்டும் என்று அனைவரும் ஒரே ஒரு குரலை சொல்லுகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அவங்களுடைய பிரிய நேசம் வேகமாக பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். அப்படியே மேடையிலே சொல்லுகின்றார்கள், வாங்கி சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொன்ன உடனே மாத்திரம் அவங்க அப்படியே நிலை ஒழிந்து மயக்கம் விட்டு கீழே விழுந்து இறைவிடம் சென்று விடுகிறார். இவனுக்கு நேசம் எங்கே? உங்களுடைய பிரியம் எங்கே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் அவருடைய தோஷமாகவே விட்டார்களே. இந்த சஹாபா பெருமக்களுடைய நேசம் எல்லாம், பெரியவர்கள் நேசம் எல்லாம் எந்த நேசத்துக்குரியவங்களா இருக்குன்னா நம்ம எல்லாம் எந்த நேசத்தில் இருக்கிறோம்? நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் மாசம் வந்தா மௌலூத் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம். மற்ற நாடுகள்ல அப்படி அரையும் குறையமா ஸலவாத்தை ஓதி சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் மறந்து போகக்கூடாதான் இருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் அவங்க உயிர் விட்டவங்க தான் அதிகமாக பார்க்கிறோம். நபி தோழர் ஒருத்தர் வருகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே, நாயகமே, மத்தா கியாமத் நாள் எப்போ ஒரு யாரை தோழந்தா கேள்வி, ஒரு விசிதமான கேள்வி கேட்டுக் கொண்டே ஒரு நபி தோழர் உள்ளே வருகிறார். அந்த மாதத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எப்பா நீ கியாமத் நாள் கேட்கின்றேன், என்ன தயாராக இருக்கிறாய்? என்ன கியாமத் நாள் வருவதற்கு நீ என்ன தயாரோடு இருக்கிறாய்? அல்லாஹ்வுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தை சொல்லுவாங்க, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தானம் தர்மம் செய்கிறேன், எல்லா அமல்களும் செய்து கொண்டிருக்கிற நாயகமே, ஆனா அதெல்லாம் என்னுடைய கடமை, அதெல்லாம் என்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறேன், கடமையை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் நாயகமே. ஆனா அதிகமாக உங்கள் மீது நான் பிரியம் வைத்துக் கொண்டே வாழ்கிறேன் நாயகமே, உங்கள் மீது பிரியம் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். சொன்ன பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்துக்கு போவனா, நான் உங்களோட வருவனா, சொர்க்கத்துக்கு போவனா என்ற தோரணையை கேட்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அந்த மாமா அஹபபத, அந்த மா அஹபபத, நீங்க வகால அந்த மன் அஹபபத, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடனே நீங்க இருப்பீர்கள். நீங்க யாரை நேசிக்கிறீர்கள்? நபி அவங்க நேசிக்கிறீர்கள். நபி அவங்க எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க, அங்க நீங்க பார்க்கலாம். புகாரி வரக்கூடிய ஹதீஸ் 36-88வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நமக்கும் அனைவர்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேசம், அந்த பிரியம், அவங்க மீது அளப்பெரிய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே, நாளை கபரிலே, நாளை மஹ்ஷரிலே, நாளை சிராத் முஸ்தகீம் பாலத்திலே, ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே, எல்லா இடத்திலையும் நபி அவர்களுடைய நாம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த ஹதீஸ் நமக்கு தென்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அந்த நேசிக்கின் மூலமாக நம்ம ஏதாவது அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த கடமைகளில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நேசத்துக்குரியவர், முகப்பத்துக்குரியவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தாக இருந்த பொழுது இந்த மாதிரி மௌலூத் ஷரீஃப்கள்ல, பயான் ஷரீஃப்கள்ல, மௌலூத் மஜ்லிஸ்ல உருது ஸலவாத்துல் அதிகமாக ஓதி நம்முடைய உப்பை வெளிப்படுத்துகின்ற அந்த தோரணை இருக்கின்ற பொழுது, நாளை மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ, ஹவுதுல் கௌசரில் இருப்பாங்க, மாசர் மைதானத்தில் இருப்பாங்க, கபூர்ல வருவாங்க, மௌத்துடைய நேரத்தில் வருவாங்க, எல்லா இடத்திலையும் நம்ம அவங்களுடன் இருக்கலாம் என்பது ஹதீஸிலே புகாரி வரக்கூடிய தெளிவான ஹதீஸிலே நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறதா சஹாபாக்குடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்படியாக சொல்லி தருகின்றார். இது மாதிரி சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை, ஏராளமான வாழ்க்கையை எல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு அறிந்து கொண்டிருக்கோம். பெண்கள் எப்படி நேசித்திருக்கின்றார்கள் நம்ம எல்லாம் அறிவோம். அன்சாரி பெண்மணி, அன்சாரி பெண்மணி உஹது யுத்தத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதாக்கி விட்டார்கள் என்று வதந்தியை காதுக்கு விழுந்த பொழுது அந்த அன்சாரி பெண்மணி ஓடுகிறார்.
ஓடோடுகிறார். இடையிலே ஒரு குறுக்கா ஒரு சஹாபி வந்து, உங்களுடைய கணவர் இறந்து விட்டார், அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய நபி என்னானார், நபி எங்கே, நபியை காட்டுங்க. போயிட்டே இருக்கிறார். சற்று தூரம் போறார். அந்த இடத்துல ஒரு சார் சொல்வார், உங்களுடைய பிள்ளை இறந்து விட்டார், அல்ஹம்துலில்லாஹ். நபிக்கு என்னானது, நபிக்கு என்னானது? அன்சாரி பெண்மணியுடைய நேசம், முகப்பத்து, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு, ஆசிக்கே ரசூலுடைய ஹுப்பு, அந்த பெண்மணியுடைய ஹுப்பு விரண்டு போகிறார். மகன் இறந்து விட்டார், அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார், உங்களுடைய தந்தை இறந்து விட்டார், உங்களுடைய சகோதரி இறந்து விட்டார், என்ன இறந்தாலும் யார் இருந்தாலும் நபிக்கு என்னானது? இது அவங்களுடைய கேள்வியா இருந்தது. நபியை நேரடியா பார்க்கிறார், சந்திக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உப்பு, அவங்களுடைய ஆசிக்க ரசூலுடைய அந்த தோற்றம், நபி அவங்களை பார்த்தவுடன் மாத்திரத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், துடித்து போய்விட்டேன் நாயகமே, துடித்து விட்டேன் நாயகமே, நீங்க இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் எனக்கு தோற்றம் வருகிறது, இப்பதான் எனக்கு உயிர் வருகிறது என்று துடித்து போய்விடுகிறான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய நேசம் கொஞ்சமா நெஞ்சமா அந்த மக்காவிலே பெரிய சீமாட்டியாக வாழ்ந்தாங்க. பலாயிரம் ரூபாக்களுக்கு சீமாட்டியாக இருந்தாங்க. அனைத்தும் நேசத்துக்குரிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டியே செலவழித்தாங்க. அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே, அந்த ஆயத்துல இறங்கக்கூடிய அந்த குகையில மலையில இருக்கின்ற பொழுது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஹிரா குகைக்கு செல்லுவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு பல வருஷமா சாப்பாடு எடுத்துட்டு அவங்க அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த அம்மாவுடைய மிகப்பெரிய அந்த அவங்களுடைய ஹிதுமத்து, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அவங்களுடைய அந்த ஹிதுமத்து, அவங்களுடைய நேசம், பிரியம் அலாதியான சொன்னா முடியாது. யாராவது செய்வாங்களா? இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவன்மார்கள் எல்லாம் அறிவோம். 10 வருட காலம் 10 கிலோமீட்டர் நடந்து சாப்பாடுக்காக வேண்டிய நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்களா? சளைக்கவில்லை. நபி அவங்க அப்படியே காய்ச்சல் பட்டு பயந்து வருவாங்க. அவங்களை போர்வை போட்டு விட்டு, நபி அவங்களே உங்களுக்கு ஒன்றும் வராது, நீங்க யார், நீங்க உண்மையான சாதிக்கு அலமீனு, நன்மை செய்யக்கூடிய உண்மை செய்யக்கூடியவங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க, இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவங்க, துணி இல்லாதவங்க துணி எடுத்து கொடுப்பீங்க, உணவு இல்லாத உணவு வாங்கி கொடுப்பீங்க, எல்லா வேலையும் இதுவதும் செய்யக்கூடிய நபியை உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க அல்லாஹ் உங்களோட இருப்பான். இந்த ஆறுதலை கூறி அந்த அனைத்து நன்மைகள் செய்யக்கூடிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நம்ம எல்லாம் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. குடும்பத்திலே மனைவி மக்கள் இருக்கிறோம், உலகத்திலே ஜமாத்தார் எல்லோரும் பார்க்கிறோம். கல்யாணம் முடித்துவிட்டு 10 வருடம் 20 வருடம் குழந்தைகள், கல்யாண வயதிலே பிள்ளைகளும் மகனும் இருக்காங்க, எனக்கு தலாக் வேணும் என்று இருக்கிறார்கள் தம்பதிகள். வருத்தப்பட வேண்டும். பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், பையனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டும். இவங்க என்ன கேட்கிறாங்க பெற்றோருங்க? எனக்கு தலாக்கு வேண்டும், எனக்கு புலா வேண்டும். ஜமாத்தினுடைய நிர்வாகத்தினுடைய சங்கடமே இதுதான், பெரிய பஞ்சாயத்து இதுதான். என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபம் ஓட்டக்கூடியதுதான் தலாக், புலா. சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் சகோதரர்களே, நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விலே நம்முடைய திருப்பூர் ஏரியாவிலே இந்த மாதிரி உண்டான பல முசீபத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகழ்மாலை, அந்த பரக்கத்தினால நம்முடைய எல்லா சேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. நபியுடைய பிரியம் மனிதர்கள் மூலமா பிரிய வைத்தாங்க. உலகத்தில் உள்ள ஒட்டகம், கல், அது மாதிரி மெம்பர் படி எல்லாம் பிரியம் வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோஷமாக இருந்த வரலாறு பார்ப்போம். மதீனாவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலே ஏறி குத்துபா செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் பல வருடங்களுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் ஆறுதலாக வசதியாக இருக்கட்டும் என்று சொல்லி புதிதாக ஒரு மெம்பரை ஏற்பாடு செய்தாங்க. இது மாதிரி பழைய மெம்பரு, புதிய மெம்பர், இது புதிய மெம்பர், பழைய மெம்பர் எல்லா பள்ளியிலுமே இருக்கும். அதை எடுத்து ஓரமாக வைத்து விட்டு புதிய மெம்பரை வைத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே அழுக சத்தமாக இருக்கு. உளவிலிருந்து மாவாற்றுறது போன்று அழுகுது, ஒவ்வொரு சத்தம் வந்து கொண்டே இருக்கு. சஹாபா பெருமக்கள் அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
விட்டார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்களை உணர்ந்து விட்டார்கள். மெம்பரு அந்த படி வந்து நம்ம அழுகிறது என்று அறிந்து விட்டு நபி அவங்க அப்படியே போய் மெம்பர் மேல தடவி தன்னுடைய தாயை பிள்ளைக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அழுக நிப்பாட்ட வேண்டும் என்று தாயை சொல்லுவதை போல் நபி அவங்க அந்த பழைய மெம்பர் படியில கையை வச்சு, மகராபே நீ அமைதியாக இரு, நாங்க பக்கத்துல தான் இருக்கிறேன், சொர்க்கத்துல ஒன்னா இருப்போம் என்று ஆறுதல் சொன்ன உடனே தான் எதுவும் உயிரட்ட ஒரு அந்த பழைய மெஹராபுடைய பிரியம் நேசம் வைத்தது. அது சோகமா இருந்து நாம் சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் மட்டும் பிரியம் வைக்கவில்லை, உயிரற்ற மெஹராபு படியும் கூட நபி மீது பிரியம் வைத்து அதை வெளிப்படுத்தி ஹதீஸ் நாம் பார்க்கிறோம். குர்பான் நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த வருஷத்திலே 63 ஒட்டகங்களை குர்பான் கொடுக்கின்றார்கள். நம்ம எல்லாம் ஆடு மாடு குர்பான் கொடுக்கக்கூடியவங்க தான். ஆட்டா இருக்க சொன்னா அறுக்க மாட்டோம், மோதினார் கூப்பிடுவோம், வேற அவங்கள கூப்பிடுவோம், அறுக்கக்கூடியவங்க அறுப்பாங்க. மாட்டா இருக்கதான் அதை விட சிரமம், ஒட்டகம் அதை விட சிரமம், அதை படுக்க வைத்தா வைக்க முடியாது. அந்த ஒட்டகம் நபி அவங்களை பார்த்து விட்டு வேகமாக வருகிறது, நபி வந்து கழுத்தை காட்டுகிறது, நபியை எண்ணியும் குர்பான் கொடுங்கள், எண்ணியும் குர்பான் கொடுங்கள் என்று சொல்லி பூனை வருவதை போன்று வருதான். பம்பி பம்பி பூனை வருவதை போன்று ஒட்டகம் வருகிறது. லையனான் அல்லாஹ் லுஹூஹா வலா திமாஹு வலாக்கியனால் தக்வாவின்கும். நம்ம குர்பான்ல வாழக்கூடிய ஒரு மாம்சமோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, தக்குவா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று சொல்வதை போன்று அதனுடைய தக்குவாவான முறையிலே அந்த ஒட்டகம் வருகிறது. நபி அவங்க அப்படியே அறுத்து அறுத்து குர்பான் கொடுக்கிறார். இந்த ஒட்டகம் எப்படி என்ன கட்டுப்படுமா? நபி அவர்களுக்கு ஒட்டகம் கட்டுப்படும். மரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உண்மையான நபியா இருந்த ஏதோ இருக்கிற மரத்தை கூப்பிடுங்கள், வருதான்னு பார்க்கலாம், நாங்கள் ஈமான் கொள்றோம், சேலஞ்சு பண்ணுவாங்க. நபி அவங்க அப்படியே அந்த மரத்தை கூப்பிடுவாங்க, தாள் 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 கூப்பிட்டு அந்த மரம் அப்படியே பணிவோடு அப்படியே வரும். வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நின்று அதை பார்த்துக்கிட்டு மறுபடியும் அப்படியே போய் அதே இடத்துல அமர்ந்து விடும் அந்த மரம். குர்ஆன்ல வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற அல்லாஹ் இக்தரபத ஸாஅத்து வ ஷக்கல் கமர், மறுமை வந்துவிட்டது, நிலவு பறந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். நிலவை நீங்க பறந்து காட்டுங்கள் நாயகமே, இந்த மக்கா குப்பார்கள் சார்ந்து விடுவாங்க. அங்கே விஞ்ஞானம் இருந்ததா அந்த காலகட்டத்தில் யாராவது பார்க்க முடியுமா? சந்திரனை பார்க்க முடியுமா? சூரியன் போக முடியுமா? இங்கிருந்து வெள்ளை சூடி விட்டு சந்திரனை பிளந்து விடுகிறது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சந்திரன் அப்படியே பிளந்து ஏராளமானவர் கேரளா இருந்தெல்லாம் அதை பார்த்து விட்டு என்ன ஈமான தழுவக்கூடிய வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி எல்லா படைப்பினங்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசமித்து ஒரு சாத்தமாகவே அந்த வாழ்க்கையை வாழ்ந்தது. அதுவும் ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. நம்ம அதை பற்றி பேசணும்னு சொன்னால் நேரம் பத்தாது. அடுத்ததாக அஹமது கபீர் ரிஃபாய் கதத்தல்லா சிறப்புள்ளது ஹிஜ்ரி 500வது ஆண்டிலே வாழ்ந்த பெரிய மகான், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கு வைத்த வலியுல்லாஹ் அஹமது கபீர் ரிஃபாய். நபி அவர்களை பைத்து படித்து நபி மஸ்ஜித் நபவியில அவங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்பராவுக்கு போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் என்று என்று கூறிவிட்டு அஹமது கபீர் ரிஃபாய் கதத்தல்லாஹு சிறப்புள்ளது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவுக்கு உள்ளே செல்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் அஹமது கபீர் தஆல் தஆல் அது சத்தமா அங்கே கூடியிருக்கும் உம்ரா கூடிக்கொண்ட பலாயிரம் மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். என்ன இவ்வளவு பிரியமா சலாம் சொல்கின்றார்கள். பதில் சலாம் வருகிறது. அந்த பதில் சலாம் வந்தது மட்டுமல்ல, அஹமது கபீர் ரிஃபாய் கதத்தல்லாஹு பக்கத்தை உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்து விட்டு அவர்களுடைய செலவாத்துகளை ஓதி, நாயகமே உங்களிடத்திலே பல நாட்களாக தவம் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கைகளை வெளியே கொண்டு வர வேண்டும், நான் முத்தம் விட வேண்டும், நாயகமே முத்தம் தர வேண்டும், உங்களுடைய கையை காட்டுங்கள், கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பிளந்து கையை வெளிவருகிறது. அந்த கையை பிடித்து அஹமது கபீர் ரிஃபாய் கதத்தல்லாஹு சிறப்புள்ளது முத்தமிட்டு முகப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். அஹமது கபீர் ரிஃபாய் கதத்தல்லாஹு சிறப்புள்ளது அங்க வந்த உம்ராக்கு வந்த பலாயிரம் மக்கள் பார்த்து விட்டு பிரமித்து அடைந்து அவங்களுடைய முகப்பத்து, அவங்களுடைய நேசம் இவ்வளவு பெரிய நேசமா, இவ்வளவு பெரிய முகப்பத்தா என்று சிரித்து போனவர்கள் தான் அவங்களுடைய வரலாறு பார்க்கிறோம்.
அது மாதிரி நம்ம எல்லாம் அறிவோம். பூசரி இமாம், புர்தா தெரியக்கூடிய எழுதக்கூடிய அந்த பூசரி இமாம் அவங்களும் ஒரு வலியுள்ளாமாக இருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது, நோய்வாய்ப்பட்டு முடக்கவாதியாக இருந்த பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசுக்கினால பிரியத்தினால புர்தா ஷரீஃபை எழுதி படிக்கின்றார்கள். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அந்த புர்தா ஷரீஃபை எழுதி முஸ்லிமா பாடுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றுகின்றார். கனவிலே தோன்றிவிட்டு முஸ்லிமா அவர்களே முகப்பை வெளிப்படுத்தி விட்டார். உடைய எல்லா நோயும் அல்லாஹ் சிபா ஆக்குவானாக என்று தடவி விட்டு நோயெல்லாம் குணமாக்கி விட்டு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூசரி இமாமை நோயெல்லாம் முடக்குவாத எழுந்து நடக்க முடியாது, அப்படியே நோயை குணமாக்கி விட்டு நாய் அவர்கள் மறைந்து விடுகின்றார்கள். அதிகாரிகளே எழுந்து புகாரி பூசரி இமாம் அவங்க எழுந்து நிற்கின்றார்கள். அவங்க அப்படி அழகாக நடந்து தெரிகிறது. எதுவுமே நோய் வந்த மாதிரியே இல்லை. அப்படியே பள்ளிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலையும் அதை மறைமுகமாக வைத்துக் கொண்டு நோயை அல்லாஹ் சிபாவை தந்து விட்டான் என்று அது எழுதுகின்றார் என்று சொன்னால் அவங்களுடைய முகப்பத் நபியின் மீது நேசம், அவங்களுடைய சோசமாக நம்முடைய வலிமார்களுடைய முகப்பத்தை பாருங்கள். நம்முடைய முகப்பத்தெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவங்களுடைய முகப்பத்தெல்லாம் எந்த அளவுக்கு, அந்த முகப்பத்தினால் அவங்களுடைய எல்லா நோயும் சிபாவை அல்லாஹ் கொடுக்கிறார். இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நபி மீது பாசம் வைக்கின்றவர்கள் நம்முடைய எல்லா தேவைகளையும் மதம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சிபாவை கொடுக்க என்பதுதான் இதெல்லாம் வந்து நமக்கு எழுதி வச்ச முன்னோர்கள். அது மாதிரி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுதான் மௌலூத் சுப்ஹான் மௌலூத். அவங்க பாடின பைத்துகள் ஏராளமான 10-12 பைத்துகளை படிக்கிறோம். அது ஒரு வருஷம் எழுதுவாங்க. ரப்பி வர்சுக்னா தியாரதஹு கப்ல ரூஹி வல் குருஜி சல்லியா ரப்பி அலல் ஹாதி பிஸபிலில் ஹக்கி வல் பரஜி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த அவர் பாடுவாங்க, ரப்பி வர்சுக்னா தியாரதஹு, நாயகமே உங்களுடைய ரவுதா ஷரீஃபுக்கு எங்களை தியாரத்து செய்வதற்காக வேண்டி எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. கபல ரூஹி வல் குருஜி, என்னுடைய மௌத்துக்கு முன்னதாக நான் ஒரு இடத்தை கபர் தியாரம் செய்ய வேண்டும், ஒரு இடத்தை வர வேண்டும் என்று அவங்க எழுதி வச்ச அந்த வயது தான் நம்ம 12 நாளும் ஓதுகிறோம். யாரெல்லாம் ஓதுகிறோம், குழந்தைதான் வர்றாங்க, பெரியவங்க யாருமே வராது. நிச்சயமா இந்த துவா அல்லாஹ் கபூலாக்கின்றான். எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, உம்ராவுடைய பாக்கியத்தை தருகிறான். இந்த இமாம் படித்த பைத்தை படித்து அவங்க படிக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறையில்லத்தை நம்ம அவங்க மீது ஹுக்கு வச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கு வச்சு, நாயகமே எங்களுக்கு அந்த ரவுதா ஷரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் செய்கிறார். அந்த முகப்பத்தை கேட்கின்ற பொழுது மௌத்தாருக்குள்ள எங்களுக்கு அந்த தௌஃபீக் செய்கிறார் ரஹ்மானே என்று துஆ செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஏராளமான மக்கள் இன்றும் இப்போதும் போய்கொண்டுதான் இருக்கிறார். போனது மட்டுமல்ல, அங்க நேரடியா போறாங்க. ரவுதா ஷரீஃபில பார்த்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி அப்படியே மூச்சையில் உயிர் விடுகிறார்கள். எத்தனையோ ஹுப்பீகள் அந்த இடத்திலே மௌத்தாவது எவ்வளவு சிறப்புக்குரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறப்பான அந்த மஜ்லிஸ்களை பைத்துகளை ஓதுவது, நேசத்துக்குரிய பைத்துகளை படிப்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசங்களை வைப்பது, அதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி, என் மீது என்னுடைய வழி மீது யார் நடந்தாங்களோ அவங்க என்ன நேசிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த ஹதீஸுகள் எத்தனையோ சஹாபா பெறக்கூடிய வரலாறு நாம் எல்லாம் அறிகிறோம். அந்த அழகான சுன்னத்துகளை அறிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிப்பாட்டி வருகின்றேன். நம்ம எல்லாம் அறிவோம், உபைதுல் கருணி என்ற சாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க. உவைசுல் கருணி இந்த சம்பவத்தில் உங்களுக்கு நேரம் ஆச்சு. அந்த உவைசுல் கருணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து நபி அவங்களை பார்க்க முடியல. ஏற்கும் ரசூலுல்லாஹ் பார்க்கணுமே, அப்பப்போ செய்தி அனுப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க, சோதி அனுப்பிகிட்டே இருப்பாங்க. நாயகமே உங்களை நான் சந்திக்கணும், என்னதில் இருக்கிறீங்க, பெற்றோர்களுடைய நான் உபகாரத்தை இருந்து உங்களுக்கு பணிகளில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் வர முடியல, அப்படியே இருங்க,
பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு இதுவும் செய்து கொண்டே இருங்க. அது என்னை பார்க்காதை விட உனக்கு சிறப்புக்குரிய நன்மை அல்லாஹ் இருக்கிறார். இப்போ நம்ம யாராவது பெற்றோர்களை வயதானவங்களை பார்க்கறது என்று சொன்னால் என்ன கசாயம் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அதுதான் அல்லாஹ் பறக்கத்து வச்சிருக்கேன். உயிர் கருணிய அந்த சம்பவத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த சிரமத்தில் நாயகம் செல்லதாலும் பார்த்தா சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய மகான், அவங்களுக்கெல்லாம் பெரிய மகான் தான் சஹாபி. அந்த சஹாபியுடைய அந்த சிறப்பு எப்படி கிடைக்குதுன்னா நாயகத்தை பார்க்கணும். அந்த நாயகத்தை பார்க்கக்கூடிய அந்த தன்மை கூட என்னது உயிர் கருணி அவங்களுக்கு அதை விட பெரியது. பெற்றோர்களை பணிவிடை செய்து அவங்களை பார்ப்பது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய கருத்தான ஒரு விஷயம். பெரியவர்களை வயதானவர்களை நோயாளிகளை பணிவிடை செய்து அவங்கள மருத்துவம் செய்வது அவ்வளோக்கு அதிகமாக நன்மைகளை உபயோகித்து அப்படியே பார்த்தாங்க. நாயத்தை பார்க்கல. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்திலே கலந்தவன நபி அவருடைய பள்ளி செய்தாய்வது என்று கேள்விப்பட்ட உடனே உபயோகித்து கரணியோடைய முகத்தை பாருங்க. இந்த பல்லா இருக்குமா என்று இந்த பல்லை கட்டுகின்றார்கள், அந்த பல்லா இருக்கும் அந்த பல்லை கட்டுகின்றார்கள். நபி அவங்களை பார்க்கல. நபிக்கு பல்லு போய்விட்டது, உஹதிலே போய்விட்டது, எனக்கு பல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 பல்லாக கழட்டிவிட்டார். எல்லா பல்லையும் கழட்டி விட்டார். உபயோகித்து கரணியது எல்லாம் அவங்களுடைய பிரியம் நேசர், அவங்களுடைய சுவாசமாக இருந்தது. அவங்கள சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உமருடைய ஆட்சி காலத்தில் உமர் அவங்களே உபயோகித்து கருணியை சந்தித்தால் அஜிக்கு வருகின்ற பொழுது அவங்களிடத்திலே என்னுடைய சராசியை வையுங்கள், அவங்களிடத்தில் துவா செய்ய சொல்லுங்கள், அல்லாஹ் அவருடைய துவா கபூலாக இருக்கிறார். அவ்வளவு பெரிய பட்டம் பாருங்க. பெரியவர்களுக்கு நோயாளிகளுக்கு மரியாதை செய்யும் காரணமாக அந்த சஹாபி பட்டமே இல்லாமல் இருந்தாலும் அவங்கள மிகப்பெரிய ஒரு துவா கபூலாகக்கூடிய மகானாக இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாயின் மூலமாக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தேடி கொண்டே இருப்பாங்க. உம்ராக்கு போன மஸ்ஜிதுக்கு போனால் உபைதுல் கரணி யமன் நாட்டில் யாராவது இருக்கின்றார்களா சத்தமிட்டு ஏலாம் பண்ணுவாங்க. அஜுடைய காலங்களில் உபைதுல் கரணி வந்திருக்கிறீங்களா, அந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்களா என்று கேட்பாங்க. இல்லை என்று சொன்னால் விடுவாங்க. அப்படியே ஏலாம் பண்ணி ஒரு தடவை பிடிச்சு சொல்லுவாங்க. இதுதான் உபைதுல் கரணி. வேகமாக கொண்டு கெட்டி தலைவி தாழ்வர்களை அழிவித்து எங்களுக்காக துவா செய்யணும் என்று அந்த அரவணை போல பொறுப்பை வெளிப்படுத்திய அந்த ஹதீஸிலே பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட மகான்கள் பெண்கள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அவ்வளவு முஹப்பத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்குகிறார். வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளை கபூலாக்கி புனிதமான இந்த பொன்னான இந்த மஜ்லிஸுடைய நபியுடைய இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடியவர்களுக்கும் இமாமவனுக்கும் இந்த மஹல்லாவத்திற்கும் எல்லோருக்கும் எல்லா தேவைகளாக கபூலாக்கி தருவானாக. வியாபாரங்கள் எல்லாம் பருக்கத்தாக்கி தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருக்கத்தை கொண்டு எல்லா நோயும் சிஃபாவாக்கி பொம்பரகாரியங்கள்லாம் எல்லாம் கரை சேர்த்தி வாலிபர்கள்லாம் நல்ல வழிகாட்டியாக நல்ல ஈமான் சலாமத்தை வழங்கி எல்லா தேவையும் எல்லாம் கபூல் செய்து இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லா துஆக்களையும் கபூல் செய்து எல்லோருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபில் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அது ரஹ்மத்துல் ஆலமீன் என்று தியார் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்லவர் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah, alhamdulillah,